உலகெங்கும் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு அபாயகரமான அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் நெட்வொர்க் கண்டேஜியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு குறித்த ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அமைப்பின் தலைவரும் இணை நிறுவனருமான ஜோயல் ஃபிங்கிள்ஸ்டீன் இது குறித்து கூறுகையில், இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள், மீம்ஸ் போன்றவை 1000% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். வெள்ளை இனவெறியர்களும் இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளும் இதர சில பிரிவினரும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றனர் என்றார். இதை பற்றிய ஆய்வறிக்கையை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடந்த வட அமெரிக்க இந்துக்கள் கூட்டமைப்பு நடத்திய கருத்தரங்கில் வெளியிட்டார். அமெரிக்காவிலும் கனடாவிலும் கடந்த சில மாதங்களாக இந்து கோயில்கள் மீதான தாக்குதல்கள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரிட்டனிலும் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் சமீப காலங்களில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மதம், இன ரீதியான வெறுப்புக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாங்க் ஜான்சன் கூறியுள்ளார். இந்து அமெரிக்கர்கள் மற்றும் இதர சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு உணர்வு மற்றும் தாக்குதல்கள் நடப்பது துரதிருஷ்டவசமானது என்றார். அமெரிக்க அரசின் புலனாய்வு துறையான FBI நிறுவனத்தின் தரவுகளின்படி அமெரிக்காவில் 2020 மட்டும் இந்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் 500% அதிகரித்துள்ளதாக கண்டேஜியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது.